ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி காலை டிஃபனுக்காக நான் வந்து இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அதிகப்படியான இது வந்து சத்துக்கள் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே சத்துக்கள் இருக்குது. இதில் சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்லாம். தோலோடு சாப்பிடும்போது இன்னும் அதிகப்படியான ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து நல்லா கைவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இட்லி பானையில் வந்து அப்படியே ஆவிலே வேக வச்சுங்க. தண்ணியில் போடாமல். தண்ணியில் போட்டிங்கன்னா இதோட ஸ்வீட்லாம் வந்து கம்மியாயிடும். இது வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க கூட சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இட்லி பானையில் வேக வைக்கும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணியிலே அந்த ஸ்வீட்லாம் அதில் போயிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் நான் செஞ்சுட்டேன் கேளுங்க. ஆனால் இப்போ வந்து திரும்ப வந்து இப்போ நான் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி செய்யாமல் நான் இப்போ இது ஏற்கனவே செஞ்சது இந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் இப்போ இட்லி பானையில் டைரெக்டாக வேக வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் அதிகப்படியான டேஸ்ட் இருக்குது. இதில் ஒரே ஒரு கல் உப்பு போட்டுப்போம். இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க கூட இதை சாப்பிட்லாம். இதில் வந்து பீட்டா கரோட்டின் வந்து இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதில் சாப்பிட்லாம். இதில் வந்து பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், நார் சத்து எல்லாமே இது அடங்கி உள்ளது. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து இதில் நல்லா வேக வச்சு விடும்போது நல்லா வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சத்து கிடைக்கிது. இது வந்து அடிக்கடி நீங்கள் வாங்கி கிடைக்கும்போது சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது. இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வெந்தாவே உங்களுக்கு இது போதும். நீங்கள் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறதா இருந்தால், நீராவியில் வேக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து 10 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு வேக வைங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். அது முழுமையான சத்தும் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். இது வந்து நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கும்போது என்னோடய ஸ்வீட் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. இதில் கொதித்து இந்த சத்தெல்லாம் வந்து இதில் வந்து இறங்கிடுது. தயவுசெய்து அதனால் யாரும் இந்தமாரி செய்யாமல் நல்லா நீராவியில் வேக வச்சு சாப்பிடுங்க. அதனுடைய முழுமையான சத்தும் வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். இந்த தண்ணியே எப்படி ஒரு கலராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு வந்து லைட்டான ஒரு எல்லோ கலர் இருக்குது. இதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது. நல்லா இப்போ வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் வயலட் கலர்லேயும் உங்களுக்கு வருது. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சாப்பிட்டு வரும்போது கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதோட உடல் எடை வந்து சீராக வச்சுக்கும். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம். ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம். கெட்ட கொழுப்பை வந்து இது வந்து குறைக்கிது. கெட்ட கொழுப்பு அதிகமாக இல்லவங்க சாப்பிடும்போது அதை வந்து நமக்கு வந்து குறைக்கிது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.